உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை கொல்லுங்கள் என மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே பேசியதால் மீண்டும் சர்ச்சை கிளம்பியுள்ளது. ராஜ் தாக்கரே விதர்பாவில் போட்டியிடும் தனது கட்சி வேட்பாளர் ராஜு பாட்டீல் ராஜேவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கடந்த 67 ஆண்டுகளாக சாலை வசதி, மின்சாரம், தண்ணீர் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய 4 பிரச்சனைகளை வைத்து தேர்தல்கள் நடந்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் அந்த பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமலேயே உள்ளது என குற்றம் சாட்டிய அவர், விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் எழுதி வைத்திருந்த குறிப்பை வாசித்தார். வாக்காளர்கள் யாரும் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். கடன் தொல்லை காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என கூறிய ராஜ் தாக்கரே, உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை முதலில் கொல்லுங்கள் என்று சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசினார். असली लोक ज्यावेळेला स्थलांतरित होऊन ज्यावेळेला अशा शहरांमध्ये येतात, त्या शहरांचं हे ओझं व्हायची ताकद आहे का? मी आपल्याला सांगतो, हे नुसत्या लोकसभेच्या निवडणुका किंवा विधानसभेच्या निवडणुका गंमत म्हणून लढवायच्या का? मनोरंजन म्हणून लढवायच्या का? मूळ भविष्यात येणाऱ्या गोष्टींना तो लोकप्रतिनिधी जर समजा वाचा फोडणार नसेल आणि भविष्यात येणाऱ्या अडचणी या जर तो सुखकर करू शकणार नसेल, तर झकमारा लढवायच्या कशाला निवडणुका? त्या करायचं काय त्या निवडणुका?